ஈசனே சிவகாமி நேசனே எனகீன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அருள் தரும் மண்டலகால 48 மண்டலகால விநாயகப் பெருமானுடைய கோடான கோடி பொற்றாமரை திருவடியை வணங்கியும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார். அப்போ ராகு கேதுனால என்ன பலன்? ராகு போக ராகு, கேது ஞானத்துக்குரியவன். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருடைய பாவத்தில் சொந்த வீடு கிடையாது, ஆட்சி உச்சம் இருக்குது. இந்த ராகு கேதுக்கள் என்ற சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது. ஏன் தெரியுங்களா? இந்த பூர்வ புண்ணியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூர்வ புண்ணியம் இந்த லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது ராகு கேதுக்கள். ஆனால் அதே ராகு கேது தான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. ஒரு மனிதனுக்கு ராகு சரியான இடத்துல இருந்து சரியான சாரம் பெற்றால் அவனை பேரரசன் ஆக்கிவிடும். அதே சமயத்தில் கேதுவும் சரியான இடத்துல இருந்தால் அவனை உச்சத்தில் போய் ஞானியாக்கிவிடும். அதையே அப்படி ரிவர்ஸில் வாங்க. அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற ராகு நீச்சத்தில் இருந்தா, உதாரணத்துக்கு ராகு ரிஷபத்தில் நீச்சம், ரோகிணி சாரமாக இருக்குன்னு வைங்க, தலைகீழ ஆக்கிறோம். அசிங்கப்படுறது, வெக்கப்படுறது, வேதனைப்படுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, வழக்குக்கு போகிறது, எல்லாத்தையும் கொடுத்து கேவலப்படுத்தி விட்டு கீழே தள்ளிடும். அதே கேதுவும் அதே மாதிரி என்னென்ன இயற்கை சம்பந்தங்கள், இயற்கை சம்பந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, அது பூரா அடித்து மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பது கேது. நிறைய கேள்வி கேளுங்க, அதுக்கெல்லாம் ஐயா எந்த தட்சணையும் வாங்க மாட்டோம். நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போவே நேற்றுக்கு சொன்னாங்க கமெண்ட்ஸில், ஐயா குருஜி ஃப்ரீயாகவே சொல்கிறாரு, சந்தேகம் கட்ட என்ன வேணாலும் சொல்கிறாருலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் சாயந்தரம் கேளுங்க. கன்னி ராசிக்கு ராகு கேது பயிற்சி, மீனத்திலேருந்து ராகு கும்பத்துக்கு வந்துடுறாரு. கேது கன்னி உங்கள் வீட்டில் விட்டு எங்கே போகிறாரு? சிம்மத்துக்கு. அப்பா பிரச்சனை முடிஞ்சதுரா, அப்பா பிரச்சனை ஊஞ்சதுரா, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இனி நமக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ ராகு கேது பயிற்சி எப்படி உச்சத்தில் இருக்குது பாருங்க, மிக அற்புதம். அதாவது 3, 6, 8, 12. அப்போ கன்னிராசிக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக எல்லா வகையான முன்னேற்றத்தையும் கொடுக்கும், எல்லா வகையான நன்மையும் கொடுக்கும். எப்படியெல்லாம் கொடுக்கும்? கல்வி, பேங்க்கு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஏற்றுமதி, இறக்குமதி, கான்ட்ராக்டு, கமிஷன், பெட்டிக்கடை, சூப்பர் மார்க்கெட்டு, மெர்ஜென்ட், வணிகவியல், பார்த்தீங்களா, வணிகவியல் எல்லாமே, வெளிநாடு, புக்ஸு சம்மந்தப்பட்டது, கவிதை சம்மந்தப்பட்டது எல்லாமே கன்னிராசிக்கு. அறிவுக்குரியலாம், யோசித்து செய்யக்கூடாது. மிதுனம் ஷார்ட் டெம்பர், கன்னி ஷார்ட் டெம். கன்னி மெதுவாக போய் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கும். ஆனால் மிதுனம் கரெக்ட் ஒரே அடி அடிச்சிடும், சொல்லங்காட்டிக்கு அடிச்சிடும். அது ரெண்டு பேத்துக்கு புதன் தான் அதிபதி, ஆனால் 2 பேத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இதுலேயே லக்கணம் வித்தியாசம் வந்து இதை விட மோசமாக இருக்கும். அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல தெளிவை கொடுக்கும், நல்ல ஒரு உங்கள் என்ன தொழில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, எந்தெந்த ஷேர் மார்க்கெட்டு கூட உங்களுக்கு உண்டு, ஷேர் மார்க்கெட்டோடு உங்களுக்கு உண்டு. அப்போ ராகு கேது பயிற்சி நேரத்தில் எங்கே யார் ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்களோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 18 வருஷம் ராகு. இப்போ கன்னி லக்கணம், இப்போ நீங்கள் கன்னி லக்கணம் கன்னியா ராசி, அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 18 வருஷம் ராகு, ராகு திசையில் ராகு புத்தி நடக்குதுங்க. அப்போ நீ என்ன பரிகாரம் பண்ணணும்? ஒரு கருப்பு, ஒரு 1 அடி, 2 அடி, 2.25 ஒரு ராகு சிலையை வாங்குங்க.
அதில் தானிய வாசம், ஜலவாசம், சொர்ணவாசம், பத்திரவாசம், இதெல்லாம் வாசம்லாம் வச்சு நல்ல ஒரு மண்டலம் வச்சு ஒரு அபிஷேகத்தை பண்ணி ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருப்பீங்க நீங்கள். ஏன்னா உங்கள் லக்கணம் கன்னி, உங்கள் ராசி கன்னி, உங்களுக்கு ராசிக்கு வரக்கூடிய ராகுக்கு பயிற்சி 6. எங்க 6ல் மந்தன் அமர்ந்தால், 6ல் அரவம் அமர்ந்தால், அப்படி வாங்க, 6ல் அரவம் அமர்ந்தால் 6ம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எல்லா 6ம் எல்லாமே கிடைக்கும். என்றும் 16 சொல்றோம்ல, அந்த மாதிரியே கிடைக்கும். இப்ப கேதுக்கு வாங்க. இப்ப கேது இங்க இருக்காரு 12, உங்க ராசிக்கு 12. அப்போ உங்க ராசி கிளாக் வைஸ்னா உங்களுக்கு 2க்கு வந்து ஆன்டி கிளாக். அப்ப அங்கே 6 இங்க 12, பார்த்தீங்களா? அங்கே 6 இங்க 12. அப்ப என்ன அர்த்தம்? 12 இருந்தாலும் பெனிஃபிட். 12 இருந்து தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி கோவில் வழிபாடு, கும்பாபிஷேக சிறப்பு நிகழ்ச்சி, உற்சவர்களுடைய வழிபாடு, உற்சவர் வழிபாடு, தொண்டு நிறுவனம், கல்வி நிறுவனம், எல்லாமே உதவி, அன்னதானம், அன்னமிடுதல், சொர்ணதானம், என்னென்ன பிள்ளைகளுக்கு ஏழை பள்ளியில் கொடுக்குறது, அந்த எண்ணங்கள் பூரா உங்களுக்கு வந்துடும். என்ன 12ஆம் இடத்தை எதை குறிக்கும்? அயன சயன போகம். அப்போ நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், பார்த்தீங்களா? நம்ம ஜென்ரேஷன் பூரா நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அப்போ எப்படி இருப்போம்? கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வழிவகையை கேது செய்வார். அதுக்கு தான் கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையாயிருச்சு. பார்த்தீங்களா? எவ்வளவு முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்க நாமத்தை மட்டும் சொல்லுங்க. கேதுக்கு உரியவர் பிள்ளையார், ராகுக்கு உரியவர் காளி, துர்க்கை இல்லை காளி, அதிபதி காளி. அப்போ எப்படி இருப்பாங்க? காளி சாதாரணமாக வரும், உடனே கொடுக்கும், உடனே கெடுக்கும், உடனே கொடுக்கும், உடனே கெடுக்கும். கேது அப்படி இல்லை. வா மருமகனே வா, நீ எந்தெந்த வழியில் வந்திருக்கிற, நீ எப்படியெல்லாம் என்னென்ன செய்கையில் வந்திருக்கிற, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட வரும். அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கும், அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக கேதுவும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது, ராகுவும் சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடியது. அப்போ 2 பேத்துக்கு எங்கே நீங்கள் சாங்கியம் பண்ண போகணும்? ஏன்னா ஓரளவுக்கு உங்கள் தசாபத்தி, உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபத்தியை பார்த்துக்கிட்டா எங்கேயும் போக வேண்டாம். காலையில் எந்திரிச்சோன்னு பிள்ளையார வழிபடுங்க. பக்கத்தில் ராகு கேது இருக்காங்க, ராகு கேது சேத்திரம் இருந்தால் அங்கே போய் வழிபடுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க. எல்லாமே பாடுற இந்த சாயாக்கரங்களுக்கு எப்போதுமே பாலாபிஷேகம் பண்ணுங்க. நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.